ஒரு முறை அந்தோணியார் கோயிலில் நான் ஒரு திருப்பலிக்காக சென்றிருந்த போது அங்கு ஒரு பிசாசினால் பாதிக்கப்பட்ட ஒருவரை அழைத்து கொண்டு வந்திருந்தார்கள். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவங்கள்லாம் கிடையாது. ஆனாலும் நம்ம அந்த திருப்பலிக்கு சென்றிருந்த போது அவரை அழைத்து கொண்டு வந்தபோது அவன் ஒரே கத்து அப்படி நெரிச்சு கிரிச்சு எல்லாம் அப்படி இருந்தாப்புல. என்ன செய்வது அப்படின்னு தெரியல. இப்போ கடவுளுடைய வல்லமை இறைஞ்சு வேண்டுவதற்காக கண்களை மூடி கையில் வைத்திருந்த சிலுவை, ஜெபமாலை, விவிலியம் இதெல்லாம் கொண்டு நம்பிக்கையோடு அந்த நேரத்தில் ஜெபித்தேன். வந்திருந்த அந்த மகன் மீது அந்த சிலுவையை வைத்து ஜெபிக்கிற போது அப்படியே அந்த இடத்திலே அவன் சுருண்டு விழுந்து விட்டான். மயங்கி அவன் கீழே விழுந்த பிறகு என்ன ஆனதுன்னு தெரியல. இப்போ கொஞ்ச நேரம் ஜெபம் எல்லாம் ஜெபித்து முடித்த பிறகு தீர்த்தத்தை எடுத்து அவனுடைய முகத்தில் நன்றாக தெளித்து விட்டு அவனை எழுப்பும்படி சொன்னபோது தட்டி எழுப்புறாங்க. அப்படி துடிச்சு பிடிச்சி எழுந்து நல்லா நிற்கிறான். வணக்கம் சாமி, வணக்கம் சாமி, சரி பத்திரமா போயிட்டு வாங்க. கடவுளுடைய வல்லமை அன்பிற்குரியவர்களே, நாமும் ஒன்றும் கிடையாது. கடவுள் நம்மை பயன்படுத்துகிறார். அந்த வல்லமை திருமுழுக்கு பெற்றிருக்கிற நம் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கிறது. அதை சரியான விதத்தில் பயன்படுத்தணும். இந்த அதிகாரத்தை சரியான விதத்தில் பயன்படுத்தணும். பிறரை அடக்குவதற்கோ ஒடுக்குவதற்கோ பிறரை இல்லாதது பொல்லாதது சொல்வதற்கோ அந்த அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது. உன் அதிகாரம் அன்பின் அதிகாரமாக, இரக்கத்தின் அதிகாரமாக, மன்னிப்பின் அதிகாரமாக, அமைதிகாரமாக இருக்கும்போது இறை ஆட்சியை இந்த உலகத்திலே நம்மால் கட்டி எழுப்ப முடியும். ஆமென்.